Hey guys, welcome back to our channel Together Tales. இன்னைக்கு இந்த vlog எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு த்ரில்லிங்கா ஒரு ரைடு போக போறோம். அதை பத்தி தான் எங்கன்னு மார்ச் சொல்லுவோம். வேற எங்கேயும் இல்லை, நாங்க திம்பம் போலான்னு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு திம்பம் போய், ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஆச்சு. நாங்க ஈவினிங்கா ஒரு 4 o'clock கிளம்பி நாங்க போக போறோம். த்ரில்லிங்கா போயிட்டு நாங்க நைட்டா கீழே இறங்க போறோம். நிறைய வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்கு. ஏதாவது லக் இருந்தா ஸ்பாட் பண்ணலாம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. கைஸ் பாருங்கள், எப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மழை பெய்யறதுக்கான அறிகுறியே இல்லை. திடீர்னு இப்படி மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து டக்குன்னு மழை நின்றுச்சு. மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே பாருங்கள், இங்கே பெருசாக மழை எதுவும் பெய்யல. இப்படியே மாறி மழையும் வந்துட்டு இருந்துச்சு, வெயிலும் அடிச்சிட்டு இருந்துச்சு. நடுவில் ஒரு டீ பிரேக் போட்டிருக்கோம். ஆமாம் கேஸ், நம்ம கிளம்புனதுலேருந்து நம்ம வண்டியில் எங்கேயுமே நிறுத்தவே இல்லை. கண்டினியூஸாக ஓட்டிகிட்டே இருக்கோம். ஓட்டி டயர்டாக இருக்குது, இதுக்கே டயர்டாக இருக்குது. நிறுத்தவே இல்லை. ஒரு 10 minutesல ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிருவோம். அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு டீ, நம்ம ஒரு சின்னதாக பிரேக் எடுத்துருக்கோம். சடன் பிரேக் இல்லை, கொஞ்சம் மெதுவாக தான் போட்டிருக்கோம். கிளைமேட் பாருங்க, வேற லெவல் இருக்கு. நல்ல கிளைமேட். மான் நிக்குது, ஆனா உங்களுக்கு தெரியாது. கிளைமேட் சூப்பரா இருக்கு. நாங்கள் வந்து மழை வரும்னு எதிர்பார்த்து தான் வந்தோம். இங்கெல்லாம் கிளியரா பரவாயில்ல, இங்கே வந்தால் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கு. செமையா இருக்கு. மவுண்டன் வியூ பாருங்க, வேற லெவல் செமையா இருக்கு. அன்னைக்கு கூட நீங்க கிளியரா தெரியுது மாதிரி. ஆமா, கிரீனிஷா. பண்ணாரியம்மன் கோயில் வந்துருச்சு, அவ்வளோதான். பாருங்க, உங்களுக்கு டைம் இல்லை, அதனால நாங்கள் போகல. நான் நிறைய டைம் வந்திருக்கேன். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் செக் போஸ்ட் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் தான் நம்மளோட த்ரில்லிங் அட்வென்ச்சர் இருக்கு. பாருங்க, செக் போஸ்ட் வந்துட்டோம். கைஸ், அங்க யானை நிக்குதுன்னு ஒருத்தர் சொன்னாரு. நம்ம போய் பார்க்கலாம். ஆமா, இப்போ பாருங்க, இங்க அவர் இறங்கிட்டுலாம் இருக்காங்க. யாரோ யானை வேற நிக்குதாம். பாருங்க, டைகர் ரிசர்வ். யானை நிக்குதுன்னு சொன்னாங்க கைஸ், ஆனா எங்கேனே தெரியல. எங்கடா? அங்க எல்லாரும் நிக்கிறாங்களே, அங்கேயா இருக்குமோ? இல்ல, நிக்கல, ஸ்லோ பண்றது நிக்காம. ஓகே. செமையா இருக்கு இந்த ஃபாரஸ்ட். உள்ள போயிருச்சு. எங்க அப்ப இருக்கோ? அவங்க சொன்ன யானை எங்கன்னு தெரியல. அப்படியே நாங்க தேடி போயிட்டு இருக்கோம். மயில் அதுக்குள்ள வெக்ஸ் ஆகாது, இன்னும் டைம் இருக்கு, நிறைய பார்க்கலாம். இல்ல எடுத்தன சொன்னாரா? ஆமா, இந்த ஸ்ட்ரெட்ச் தான் எங்க 2 பேத்துக்கும் ஃபேவரட். இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, எதுக்கு நிக்கிறாருன்னு தெரியல. ஆமா, நிக்குது. எங்க மானுக்கு நிக்கிறாங்களா?
அங்க அது என்ன யானை? இல்ல எல்லாம் இறங்கிட்டு இருக்கு. மான் தெரியுதா உங்களுக்கு? அங்க ஒரு பைக் ஒருத்தர அப்பா செம காத்தா சூப்பரா இருக்கு கிளைமேட். எல்லாரும் திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யானையா இருக்குமோ நாங்க எக்ஸைட்டடா இருக்கோம். பாப்போம் என்னன்னு. அதுவா இல்ல இந்த வண்டி ஏறிட்டான்னு தெரியல. ஏய் யானை அங்க பாரு, ரைட் சைடுல பாரு. ரைட் சைடுல நிக்குது பாரு. லெஃப்ட்லயும் இருக்குமோ ஒருவேளை? லெஃப்ட்ல இல்ல, ரைட் சைடுல. மாஷா பாத்துடா. வாவ் சூப்பர். ஃபைனலி அழகே ரோட் கிராஸ் பண்ணது இப்பதான். இப்ப அவன் நிறுத்திட்டார் பாரு பின்னாடி. ஐயோ பாத்துக்கலாமோ ரோட். ஏய் லாரி கிட்ட போகுது ஷில்பா. முடிஞ்ச பின்னாடி எடுக்க அப்படியே. இங்க கண்ணாடில உங்களுக்கு தெரியுதா? இங்க பாரு மாஷா, கண்ணாடில கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன் நான். வாவ் இப்படியே திரும்பி வருதுடா போன வகையிலேயே. ஆமா ஆமா ஆ சூப்பர்ரா. எப்படி வந்ததுமே அப்போ இததான் சொல்லிருப்பாரு. அங்க போறோம்னு சொல்லுவாங்க. பக்கம் மார்ஷ் ஓகே ஹேப்பியா இப்பவே? ஓகே எனக்கு ஹேப்பி தான். அதான் சிரிப்பு வந்திருக்கு மார்ஷுக்கு. இங்க இல்ல அங்க இங்கேயே நிறுத்திட்டாங்க எல்லாரும். எப்படியோ சூப்பரா ஒரு யானை பார்த்துட்டு அடுத்ததுமே. ஆமா கேஸ், அது பெரிய யானையும் இல்ல சிறுசும் இல்ல, ஒரு மீடியம் சைஸ்ல அழகா அதுக்கு ஓடிட்டு இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் பெண்ட் வருது. பாக்கில் சூப்பரா இருக்கு. போறவங்களெல்லாம் அது பிடிச்சிக்க மாட்டேங்குது. எப்படி இருக்கு பாத்தியா? இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற ஃபாரஸ்ட்டு மற்ற ஹில் ஸ்டேஷன்ஸில் இல்லாத மாதிரி இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு பிளேஸ் தான். உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ செமையாக இருக்குது. இது பார்த்துட்டே இருக்கலாம், இந்த வியூ அந்த மாதிரி இருக்குது. எடுத்ததுமே ஒரு நல்ல ஒரு யானை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட பத்தாது எங்களுக்கு. நிறைய பார்க்கணும். ஏன் வருஷம் ஆமாம். அடுத்தது நாங்கள் புலி பார்க்கணுன்னு தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், நீங்களும் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நாங்கள் பார்த்துருவோம். கைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். என்னென்னா வரும்போது ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல, நான் வைப்பரும் ஸ்பீடாக போட்டிருந்தேன். நம்ம நேரம் வைப்பர் பிளேடு உடஞ்சிருக்குது, அதை வந்து நான் பார்க்கல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டதில் பிளேடு தனியாக கழண்டு போய் ரோட்டில் விழுந்துருச்சு. ஒரு நல்ல நேரம் காட் ரோடு கீழே பார்த்தங்காட்டி நாங்கள் பக்கத்துலேயே ஒரு ஆக்சசரிஸ் கடை இருந்தது, அங்கே மாற்றிட்டோம். இல்லாட்டி கண்டிப்பாக மேலே வந்தால் கண்டிப்பாக சம்பவம் ஆயிருக்கும். லைனாக எவ்வளோ லாரி போகுது. ஆமாம், லாரி தானே அதிகம். ஊட்டி மாதிரி நினைச்சேன். நான் வந்துட்டேன்டா. உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல, செம மிஸ்டாக இருக்கீங்க. மழையா? லைட்டாக மழை, ஆனால் மிஸ்ட்டு மிஸ்ட்டு ஃபுல்லாக மேலே வந்து வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு. சூப்பராக இருக்குல்ல? மழை வர ஆரம்பிச்சிச்சு. பெண்டெல்லாம் ஏறும்போது அவ்வளோ காமிச்சிட்டு
கிளைமேட் எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. பாருங்கள், மழையும் வருது, வெயிலும் அடிக்குது, அந்த சைடு மிஸ்ட்டும் இருக்குது. எங்களுக்கே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி கிளைமேட் தான். அங்கே மேலெல்லாம் மழைன்னு நினைக்கிறாங்களா? அங்கே நல்லா மிஸ்ட்டு மிஸ்ட்டுன்னா மழை வர மாதிரி. ஆமாம், ரொம்ப இல்லை. தைரியமா நிக்கிறாரு. இல்ல எப்படிதான் தைரியமா நிக்கிறாரு. ரெயின் கோட் போடுறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, மழை வருதுல்ல. அதான் சொன்னேன். ஆமா, 23rd ஹாப்பி வந்துட்டோமா? அதுக்குள்ள வந்த மாதிரி இருக்குல்ல. டிரைவிங் பேட்டர்ன் வித்தியாசமா இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்கம் சாக போகிறோம். அதில் நல்லா வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், வியூ பாயிண்ட் பற்றி அங்கே நினைக்கிறாங்க. வியூ பாயிண்டா? வியூ பாயிண்ட் இல்லை, கரெக்டாக எடுத்து போகும்போது இவனுங்களாம் நடுவில் விட்டானே. இந்த வேலி வியூ வேற லெவலில் இருக்கு. இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு லைட்டா. ஆமா, நான் என்ன நினைச்சேன்னா நான் மேலே ஏது முதல் இருட்டாயிரும்னு அப்படியே நினைச்சேன். பரவாயில்ல, நீனா ஒண்ணுமே தெரியாது, தேடி. ஆமா, அவ்வளவு தூரத்துல வந்து ரோட்ல வந்தாதான் தெரிஞ்சு. ஆமா, இப்ப மட்டும் ஒண்ணும் பாக்கல. இருந்தாலும் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தேன். இல்ல இதுல ஹில்ஸ்ல ஏறும்போது சொல்றேன். இது இறங்கி வரும்போது இருக்கும். போன வாட்டி ஏறும்போது ஒண்ணுமே பாக்கல, இறங்கும் போது தான் பாத்துருக்கோம். கண்டிப்பா பரவாயில்ல. தலைமலை மட்டும் இதுதான் வந்து தலைமலை போற ரூட் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா நிறைய புலி எல்லாம் இருக்காமா. ஆமா, இங்க வந்து காருக்குலாம் அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். 4 பஸ் மட்டும்தான் போகுது ஒரு நாளைக்கு. பஸ்ல போய் பார்த்துக்கலாம். டேஞ்சரான இடம்னு சொல்லுவாங்க. இந்த இடமே செமையா இருக்கும்ல. பாருங்க, இங்க ஃபுல்லா பேம்பூலாம் உடஞ்சிருக்கு. இங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படியா? நம்ம போன வாட்டி இந்த மாதிரி தானே பார்த்தோம். இதுக்குள்ள இங்க தான் நம்ம போன வாட்டி ஃபிளாட்ஸ் மாதிரி இருக்கிறது தானே பார்த்தோம். இருட்டாயிடுச்சு, நீ என்ன பாத்திர வேண்டியதான். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், இந்த ஃபாரஸ்ட் ஒரு மாதிரி டிஃபரெண்ட் வைப். ஆமா ஆமா, ஒரு த்ரில்லிங்கான வைப் வேணும்னா செமையா இருக்கு இந்த ரூட். இது சூப்பரா இருக்குல்ல. இந்த இடம் பாரு, செமையா இருக்கு. பந்திப்பூர் மாதிரி இருக்கு. வாவ், பாருங்க மார்ச் பாருங்க. மார்ச் பாருங்க எல்லாரும்.
என்னடா ஒர்க் பண்ற? இதுல சிம்பிளாமன்னு பார்த்தேன். இல்ல நான் பண்ணி உன்னோட அப்படி கைஸ் நம்ம அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்கோம் சாப்பிடலான்னு. பசிக்கவே இல்லை, ஆனால் ஹோட்டல் பார்த்தோன்னே சாப்பிடலாம்னு ஆயிடுச்சு. அப்போ நீ சாப்பிட மாட்டியா? சொன்னா நான் கம்பெனி கொடுக்கறதுக்காக சாப்பிடுவேன். சரி பரவாயில்ல, சாப்பிட வேணாம். நீ அப்படி ஒன்றும் சாப்பிட வேணாம். ஒரு ஆள் பசிக்கலன்னு சொல்லிட்டு பாரு இலையை போட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. மார்ஷுக்கு கம்பெனி கொடுக்கலாம், பாவம் தனியா சாப்பிட்டா கஷ்டமா இருக்கும்னு. இல்லை எனக்கு கம்பெனி கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் கொடுப்பேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கேன். சரி நான் இலைய மாட்டேன். நான் காமிப்பேன், சாப்பிடும்போது காமிப்பேன். இப்போ நாங்கள் ஹாஸ்டல் வந்தாச்சு. இதெல்லாம் சின்ன 2-3 ஹோட்டல் தான் இருக்கும். அங்கே சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், நம்ம திரும்ப இறங்க வேண்டியா. நம்ம இதுக்கு மேலே கண்டினியூ இது தாண்டி போக மாட்டோம். ஏன்னா அங்கே கர்நாடகா பார்டர் வந்துடும். ஆல்ரெடி இருட்டு வேறு ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எப்போ இதோட திரும்பிடுவோம். நம்ம இது வரைக்கும் வருவோம், இது மாதிரி சாப்பிட்டு நாங்கள் திருப்பி கீழே போயிடுவோம். அவ்வளோதான், இனி சாப்பிட்டுட்டு கீழே போக வேண்டியது. அப்போ தான் இன்னும் த்ரில்லிங்காக. ஆமாம், நாங்கள் இதை விட இன்னும் கீழே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம்னு நினைக்கிறோம். கைஸ் நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. ஆமாம், இதான் த்ரில்லிங்காக இருக்க போகுது. ஆமாம், இந்த இடமே ரொம்ப ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குங்க. நம்ம காடாக இருக்குது. இதுக்கு மேலே நாங்கள் போகலான்னு தான் பார்த்தோம், கர்நாடகா பார்டர் போகலான்னு தான் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு இதுக்கே டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு. அதனால இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்பி கீழே தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா, ஐ மீன் ரொம்ப ஸ்லோவாக போனீங்கன்னா எதுவுமே இருக்காது. கொஞ்சம் வீடியோ கைஸ் பாருங்க, யாருமே இல்லை. எங்கள் கார் மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கு. இவன் வேற ஸ்லோவாக போயிட்டுருக்கான். எனக்கு இப்போவே பயமாக இருக்குது. செம த்ரில்லிங்காக இருக்குது. இப்போ தான் ஒரு வண்டி வருது ஆப்போசிட்டில். நினைக்கிறேன் வருது. இது கூட ஸ்டடி பண்ணி வச்சுக்கோ. சரி கண்ணாடி ஏற்றி விட்டுருக்கேன். அதே தான் நினைக்கிறேன். எடுத்துக்கிறேன் வண்டி எடுத்து சரி போய்க்க. நல்லா காத்தடிச்சிட்டு த்ரில்லிங்கான வைப். ஆமாம், த்ரில்லிங்காக இருக்குது. இந்த காருக்கு ரிலேட்டிவ் உங்களுக்கு ரொம்ப வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் செம்ம இருட்டாக தான் இருக்குங்க. ஆமாம், இந்த ரூட் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். ஆமாம். வண்டியே ரொம்ப கம்மி தான். நாங்கள் மட்டும்தான் என்னமோ, மற்றதெல்லாம் லாரி தான். ஆமாம், நாங்கள் மட்டும்தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏதாவது வந்துடாதா அப்படின்னு வெயிட் பண்ணுறோம் நாங்கள். லெப்பர்டும் இந்த மாதிரி திட்டுல எல்லாம் லெப்பர்ட் படுத்திருக்க வீடியோல பார்ப்போம்ல, அந்த மாதிரி நம்மளுக்கும் சைட்ல திட்டுலையே. யார் திட்டுலோனே? தேவையில்லாத கண்டுட்டுங்க. அங்க பாத்திர மாட்டோமா அந்த மாதிரின்னு இருக்கு. ஆமாம், லக் இருந்தா பார்க்கலாம். ஏன் வருஷம். ஆமாம், அதே கூட வர ஆளே அப்படி வரும், கொஞ்சம் ராசியாக இருக்கும். அப்ப கண்டிப்பா உன்னால பார்க்க முடியாது. சரி, என்னால பார்க்க முடியாது. கரெக்ட். லெப்பர்ட் கிராசிங் ஜோன். செமையா இருக்கு இந்த இடம். லெப்பர்ட் கிராசிங் ஜோன். அந்த அவ்வளவுதான், அந்த இடத்து ஓப்பனிங்கே இல்லையா? அவன் என்னடா அதுக்கிட்டே போறான். இங்க பாத்தியா அங்க தெரியுதா உனக்கு? குட்டியான பஸ்ஸுக்கு இருப்பா. கைஸ், இங்க ஒரு யானை இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? கரெக்டாக ஒரு பெண்டில் நின்றுருக்கு இந்த யானை. நான் தான் கண்டுபிடிச்சேன். பாக்குதுடா. ஆமாம், நல்ல வேலை இங்கே இந்த பெண்டில் யாரும் இன்னும் வரல, அதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். வருதுடா. வராங்கன்னு நினைக்கிறேன். சில்பா நம்மளால தான் பாக்குது. எப்படி சில்பா பிடிச்சா? டக்குன்னு நின்றுச்சா. லைட் இல்ல தெரியும். இவன் போன்ல தெரியுதுடா.
எங்கேயாச்சும் கீழே வந்துட்டோம். ஆனால் இந்த ஸ்ட்ரெச்சில் பார்க்குறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் எதிர்பார்த்து போயிட்டுருக்கோம். ஆமாம், நம்ம லாஸ்ட் டைமே இங்கே தான் ஒரு 6-7 யானை பார்த்தோம். 7 யானை நம்ம வண்டியை சுற்றி 6 யானை பார்த்தோம். கார் கிட்ட வந்துடுச்சு. அது கரெக்டாக எடுக்கும்போது கொஞ்சம் கவர் ஆச்சு. ஸ்டோரேஜ் ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு 3 செகண்ட் கிளிப்பிங் மட்டும் தான் இருக்கும். அதனால இந்த டைம் ஸ்டோரேஜாக ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 6 யானை வந்தால் மட்டும் போதும். நான் வருமான்னு தெரியலையே. வரணும் வந்து காத்து சவுண்டு பாரு மனுஷன். இங்கேயும் தான். என்னடா சவுண்ட்? இந்த வண்டி எல்லாமே சவுண்டா பாட்டு சுத்த போறாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் போறதுக்கு இருக்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், ஒரு பைசன் ஸ்பாட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசாக இருக்குது. எங்களவே கரெக்டாக பார்த்துட்டே இருந்துச்சு. வச்சுக்கிறேன் எங்கேன்னு எனக்கே தெரியும். இப்போது அந்த பைசன் அகெயின் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் காரை திருப்பிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக பார்க்கலான்னு சொல்லிட்டு. எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அது எங்கே? ஆமாம், அதுக்கு தெரியல. இங்கே பாருங்க பைசன் தெரியுதா? சூப்பர். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா டுகெதர் டேல்ஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.